அட்டை சிறப்பு முகாம். அதாவது ரேஷன் கார்டில் நம்ம வந்து பெயர் சேர்த்தல், பெயர் நீக்குதல், ஒரு வேளை புகைப்படம் மாறி இருக்குது அப்படின்னா நம்மளுடைய புகைப்படத்தை வந்து மாற்றம் செய்கிறது, மொபைல் நம்பர் மாற்றம், முகவரி மாற்றம், இப்படி நமக்கு ரேஷன் கார்டு தொடர்பான சேவைகள் எல்லாத்தையுமே எளிதாக பெறுவதற்காக சிறப்பு முகாம் நடத்தப்படுது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த ரேஷன் கார்டு, அதாவது குடும்ப அட்டை தொடர்பான சிறப்பு முகாம் பற்றின செய்தி வெளியீடு தான் 9/7/2024 அன்றைக்கு வெளியிட்டிருக்காங்க. பொது விநியோக திட்டத்தின் பயனை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது. அதன்படி ஜூலை 2024 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம். ஸோ நீங்கள் இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குறைதீர் முகாம் அப்படின்றது ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படுது. அதுவும் தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்படுது. அந்தந்த வட்டத்திலும், அதாவது நமக்குன்னு அந்த ஜோனல் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அந்த ஜோனல் ஆஃபீஸில் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த குறைதீர் முகாம் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அந்த முகாமில் கலந்துக்கிட்டு நம்ம வந்து ரேஷன் கார்டு தொடர்பான எல்லா சேவைகளுக்கான அந்த மனுக்களையும் கொடுக்கலாம். மேக்ஸிமம் வந்து உடனடியாகவே தீர்வு கொடுக்குறாங்க. உதாரணமாக ஒரு புகைப்படம் மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து அதற்குரிய நம்ம ஐடி ப்ரூஃபு, ஃபோட்டோ, இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கையில் கொண்டு போயிருந்தோம் அப்படின்னா வெரிஃபை பண்ணிவிட்டு உடனடியாக அதை வந்து மாற்றி கொடுக்குறாங்க. இந்த சேவைகளை ஒரு சிலர் நேரடியாக பெறுறதை நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த குடும்ப அட்டையில் என்ன விதமான சேவை உங்களுக்கு வந்து தேவை இருந்தது அப்படின்னாலும், உதாரணமாக முகவரி மாற்றம் பண்ணணும், அல்லது வந்து ஒருத்தருடைய பெயரை சேர்க்கணும், பெயரை நீக்கணும், மொபைல் நம்பர் மாற்றணும், இப்படி என்ன விதமான சேவை உங்களுக்கு தேவை இருந்தது அப்படின்னாலும் உரிய ஆவணங்கள் எல்லாத்தையுமே ஒரிஜினல்லாம் கையில் வச்சுக்கோங்க. அதனுடைய ஜெராக்ஸும் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஒரு மனு கையில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதை எடுத்துக்கிட்டு ஒரிஜினல் உங்களுடைய குடும்ப அட்டையை எடுத்துக்கிட்டு நீங்கள் போய்ட்டு அந்த அந்த முகாமில் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து நேரடியாக கொடுத்தீங்க அப்படின்னா உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய சேவையாக இருந்ததுன்னா இம்மீடியட்டாக வித்தின் மினிட்ஸ், அதாவது ஒரு சில நிமிடங்கள்லேயே கூட உங்களுக்கான அந்த சேவையை வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. ஒரு சில சேவைகள் வந்து அது மேலதிகாரிகள்கிட்ட போய் வர வேண்டியது இருக்கும். அது மாதிரி இருந்து ஒரு சில தினங்கள் அந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ ஆனால் நீங்கள் நார்மலாக போயிட்டு மற்ற நாட்களில் அலுவலகங்களில் போய் மனு கொடுக்குறத விட இந்த முகாமில் கலந்துக்கிட்டு மனு கொடுக்கும்போது உங்களுக்கான சேவை அப்படிங்கிறது நிச்சயம் விரைவாக கிடைக்கும். ஸோ இந்த செய்தி வெளியீட்டில் பார்த்திங்க அப்படின்னா, சென்னையில் உள்ள 19 மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் 13/7/2024 அன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னையில் பார்த்தோம்னா மொத்தம் 19 ஜோனல் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இந்த 19 ஜோனல் ஆஃபீஸ்லேயும் 13/7/2024 அன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து மதியானம் 1 மணி வரைக்கும் நீங்கள் உங்களுடைய அந்த குடும்ப அட்டை தொடர்பான சேவைகளை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்குதல், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும். ஸோ அந்த பொது விநியோக திட்டத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைகள் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் வந்து மனு கொடுத்து அதை இந்த சிறப்பு முகாம் மூலமாக நீங்கள் பெற முடியும். மேலும் நியாய விலைக் கடைகளில் பொருள் பெற நேரில் வர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கான அங்கீகார சான்று வழங்கப்படும். ஸோ நீங்கள் வந்து பொருள் வாங்குறதுக்கு வந்து சீனியர் சிட்டிசன் அவங்களால வர முடியல அப்படின்னும் போது அதற்கான அந்த அங்கீகார சான்றும் இந்த முகாமில் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளின் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சென்னையின் 19 மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இச்சேவையினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த உங்களுடைய ரேஷன் கார்டு தொடர்பான சேவைகளையும் நீங்கள் பெறலாம். அதுபோக உங்களுக்கு வந்து ஏதோ புகார் இருக்குது, எனக்கு வந்து பொருள் கிடைக்கல அல்லது வந்து பொருளை வந்து வெளியில் விற்கிறாங்க, இது மாதிரியான புகார்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த முகாமில் தெரிவிக்கலாம் அப்படின்னு இந்த செய்தி வெளியீட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சென்னை மண்டலத்துக்கானது. இதே மாதிரி தமிழகம் முழுவதும் நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய மண்டல அலுவலகத்தில் நாளைக்கு நீங்கள் போயிட்டு 13/7/2024 அன்றைக்கு வந்து நீங்கள் இந்த முகாமில் கலந்துக்கலாம். உங்களுக்கு என்ன விதமான இந்த பொது விநியோக திட்ட குறைபாடுகள், அதாவது ரேஷன் கார்டு தொடர்பான சேவைகளையும் இந்த முகாமில் கலந்துக்கிட்டு நீங்கள் பெறலாம். ஸோ இந்த பொது விநியோக திட்ட குறைதீர் முகாம் பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.